ஸ்திரீயினுடைய ரகசியம். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது. உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாக்கிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் போகிறவனுமாயிருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். ஸ்திரீயை பார்த்து யோவான் ஆச்சரியப்படுகிறார். அவர் ஆச்சரியப்படுவதை தூதனானவனும் பார்க்கிறான். அவன் யோவானை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய் என்று கேட்கிறான். ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் அவள் ஏறி இருக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் தேவதூதன் யோவானுக்கு சொல்லப்போவதாக சொல்லுகிறான். ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறாள். அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறது. அந்த மிருகம் ஸ்திரீயை சுமக்கிறது. தூதனானவன் யோவானுக்கு ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் மிருகத்தினுடைய ரகசியத்தையும் சொல்லுகிறான். யோவான் பார்த்த மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை. அந்த மிருகம் விக்கிரக ஆராதனையின் வாசஸ்தலமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்துகிற ஸ்தலமாய் இருந்தது. அந்த ஸ்திரீ ஏறியிருந்த மிருகம் இப்போது இல்லை, ஆனாலும் அந்த மிருகம் முன்னே இருந்தது. மெய்யாகவே இந்த ஸ்தலம் விக்கிரக ஆராதனை நிரம்பிய இடமாகவே இருந்தது. இங்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளுக்கும் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. அந்த மிருகம் பாதாளத்தில் இருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. பாதாளத்தில் இருந்து ஏறி வந்தது போலவே அது பாதாளத்திற்கு தள்ளப்படும். அது மறுபடியும் அழிந்து போவதற்கு பாதாளத்திற்குள் இறங்கும். பாதாளத்தில் இருந்து ஏறி வந்த மிருகம் மறுபடியும் பாதாளத்திற்கே இறங்கி போகும். அது பாதாளத்திலே நாசமடைய போகிறது. இந்த மிருகம் ஏற்கனவே இருந்தது, பின்பு அது இராமற் போயிற்று. இனி அந்த மிருகம் இருக்கும். இதை பார்த்து உலகத் தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தருடைய ஞானத்தை பெற்றிருக்கிறவர்கள் மிருகத்தை பற்றிய ரகசியத்தை விளங்கிக் கொள்வார்கள். அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருக்கிறது. வேத பண்டிதர்கள் 7 தலைகளை 2 விதமாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். 7 தலைகள் என்பது 7 மலைகளை குறிக்கும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ரோமாபுரி நகரம் 7 மலைகள் மீது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்களில் வேறு சிலர் 7 தலைகள் என்பது 7 ராஜாக்களையும் குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள். மிருகத்தினுடைய 7 தலைகளும் 7 மலைகளாகும். இந்த 7 மலைகள் மீது ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிறாள். மிருகத்தின் 7 தலைகளும் 7 ராஜாக்கள் ஆவார்கள். இவை 7 விதமான ராஜ்யங்களை குறிக்கிறது. 7 ராஜாக்களில் 5 பேர் விழுந்து விட்டார்கள். ஒரு ராஜா மாத்திரம் இன்னும் இருக்கிறான். மற்றொரு ராஜா இன்னும் வரவில்லை. காலம் நிறைவேறும் போது அவன் கொஞ்ச காலம் ராஜாவாக ஆட்சி புரிவான். மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருக்கிறது. இவர்கள் 10 ராஜாக்கள் ஆவார்கள். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. ஆனாலும் இவர்கள் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த அதிகாரம் நித்திய அதிகாரம் அல்ல. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறாள். அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருக்கிறது. இந்த மிருகம் முன்பு இருந்தது, பின்பு இராமற் போனது, இனி இருக்கும். இந்த மிருகமே 8வதானவன்.
அந்த 7 இருந்து தோன்றுகிறவன் இவனே நாசமடைய போகிறவன். மிருகத்தினுடைய 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள்.